நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நெருங்கிய நண்பரை மறுபடியும் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி அவருடைய வீடியோ சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக பேசப்பட்டது, பார்க்கப்பட்டது. ஏற்கனவே அவரை நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி சந்தித்து ஃப்ரெண்ட்லியாக மெரினா பீச்சில் காற்றுக்கு மத்தியில், கடற்கரையினுடைய மணல் வெளிச்சத்துக்கு மத்தியில் அவரோட பேசியிருந்தோம். அன்னைக்கு பேசின அவருடைய அந்த பேச்சும் அவருடைய அந்த அனுபவமும் ஒட்டுமொத்தமாக மாறி இருந்தது. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது மனிதர் ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தார். எனக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பெரிய அளவுக்கு க்யூரியாசிட்டி. சரி, ஒரு சின்ன அறைக்குள்ளார அவரை உட்கார வச்சு பேச வச்சா நல்லா இருக்காது. ஸோ வழக்கம் போல் கடற்கரையில் போகிறத விட ஒரு கார்டனிஸான ஒரு ஏரியாவில், ஒரு பசுமையான இடத்துல, வறட்சியான மனநிலைக்கு ஒரு குளுமையை கொடுக்குற மாதிரி ஒரு பேட்டி அமைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணேன். அவைலபிளாக இருக்கீங்களான்னு கேட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் அப்படின்னாரு. சரி வாங்க பாஸ் பேசலாம் அப்படின்னேன். மிஸ்டர் பாலாஜி ஏற்கனவே அவரை நம்ம சேனலில் பேட்டி எடுத்து அவரோட நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் இல்லையா. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த தொலைக்காட்சிகளில் வந்த பேட்டிகள்லாம் பிரதான பொருளாக அவர் நின்னார். சாய் மோகனா ஹெர்பல்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ப்ராடக்ட் கம்பெனியுடைய நேம். ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸுடைய லிங்க்கும் போடுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த பேட்டியை முழுமையாக பாருங்கள். என்ன விஷயம், எதனால் அவர் அவ்வளோ வருத்தப்பட்டு அந்த பேட்டி கொடுத்தாரு, யாரோ அவரை ஏமாற்றிட்டாங்க, அவர்கிட்ட இந்த பல லட்சம் ரூபாய் காணாமல் போயிடுச்சு, வாழ்க்கையில் நிறைய இழந்து போயிட்டு அப்படின்னார். ஏற்கனவே பேசின பேட்டிக்கும் இதுக்கும் பெரிய தொடர்ச்சி இருந்ததா நான் பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் அதற்கும் இதுக்கும் வேறு சம்பந்தமாக இருந்தது. என்ன விஷயம், ஏண்டா இவ்வளோ பெரிய வீடியோன்றீங்களா? வாங்க பேசலாம். வணக்கம் மிஸ்டர் பாலாஜி. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது, என்ன நடந்தது உங்கள் லைஃப்? முதல்ல நேயர்களுக்கு காலை வணக்கம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கிரீனிஷான இடம், ஸோ உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். போகலாம், சொல்லுங்கள் சார். சரி, ஆக்சுவலாக நம்ம சந்திக்கும் பொழுது ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன். எங்கேயோ ஒரு இடத்துல வருத்தம் இருந்தது, இருந்தாலும் அந்த வருத்தத்துக்கு பின்னணியில் உங்களுடைய லைஃப்பில் ட்ராவல் ஒரு பெரிய ட்ராவலாக இருந்தது இல்லையா. ஆனால் இப்போ வீடியோ பார்க்கும்போது ஏன் அந்த அளவுக்கு, ஏற்கனவே என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டிங்களா இப்படி? இல்ல இருந்தது, பட் அந்த டைம்ல நம்ம சந்திச்சு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். ஆமா, 1 வருஷம். சரி, 1 வருஷம். பொதுவா பாத்தீங்கன்னா பண ஏமாத்துறதுல 2 விஷயம் இருக்குங்க. சரிங்க. ஒருத்தர் ஒரு ஷார்ட் பீரியட்ல நட்பா ஏமாத்துறது ஒன்று. சரி. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நட்பா இருந்து ஏமாத்துறது இன்னும் பெரிய இதுவா இருக்கும். ஸோ நான் ஏமாத்துறது எதுக்குன்னா 20 வருஷம் நட்புகளோட இருந்தது. நம்ம அவர்கிட்ட வரவு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அவர்கிட்ட சரக்கு தான் வாங்குவோம், அவரு நம்ம வாங்குறது மட்டும்தான் இருக்கு. ஓகே. ஸோ வாங்குறது மட்டும் இருக்கும்போது பேமெண்ட்லாம் நாங்கள் வாங்கினோன்னா 1 வாரத்தில் 2 வாரத்தில் கொடுத்துருவோம். சரி, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் நான் கம்பெனி வச்சது எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனி கொஞ்சம் நடத்த முடியாத விஷயத்தில் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மிஷினரி, அவர் ஆல்ரெடி மிஷினரி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ தட் அது மிஷினரி இதே சேல் பண்ணணும்ல. சேல் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை பேரில் என்ன பண்ண, சரி கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ள பேமெண்ட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 6 மாசம்ன்றது 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேமெண்ட்டே வரல, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் அதோட வருத்தத்தோட வெளிப்பாடு. டீட்டெயிலாக பேசலாம். ஆக்சுவலாக அவர் ஒரு மறைமுகமாக தான் ஒரு விஷயம் சொன்னார். 20 ஆண்டுகள் பழங்கிய ஒரு நண்பர் ஒரு விஷயத்தை நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டார் அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறக்க முடியாத, மறுக்க முடியாத விஷயமா பார்க்குறார். தொடர்ந்து பேசலாம். பாலாஜி சொல்லுங்க சார். நம்ம உட்காந்து பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னோம். 20 ஆண்டுகள் பழகிய ஒரு நண்பன் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நெருங்கிய நண்பர்கள் தான் எப்பயுமே முதுகில் குத்துவாங்கல்ல. எப்படி அந்த நெருங்கிய நண்பர் எப்படி உங்களுக்கு பழக்கப்பட்டார், எப்படி அவங்களை ஏமாத்தினார்? இல்லை, ஆக்சுவலி வியாபாரத்தில் தொடர்பு உள்ளவங்கலாம் அப்படி செய்ய மாட்டாங்க. சரி. ஆக்சுவலி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கள் வியாபாரமே பார்த்தீங்கன்னா நட்பின் அடிப்படையில் தான் செய்கிறோம். சரி சரி. யாருமே இப்போ நேற்று பழகினான்கிட்ட போய் அவளுக்கு கொடுக்க மாட்டோம்ல. இல்லைன்னா ரோட்டில் போகிறவனுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக அவங்ககிட்ட வரவு செலவு பண்ணியிருக்கோம். ஆமாம். சரி, அந்த மாதிரி அவன் என்ன சொன்னான்னா, எங்கிட்ட செக்கை வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம். ஓகே. ஒரு அந்த மாதிரி என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி நான் கரெக்டாக ஒரு 6 மாசத்துல கொடுத்துட்றேன்னாரு. சரிங்க.
சரி நம்ம அது நான் இத்தனைக்கு வாங்கின மிஷின்ல புது மிஷின் வேற எல்லாமே எனக்கு வந்து 120 HP மோட்டர், ஓகே, அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி மிஷின் வேகம் கம்பெனி வைக்கிற ஆளுக்கு தெரியும். ஒரு புது மிஷின் வாங்கினா ஒரு 4 மிஷின் கொடுத்துருக்கோம். மொத்தம் சேர்த்து எனக்கு ஒரு 45 50 லட்ச ரூபா செலவாச்சு. அது சரி, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கம்பெனி வைக்கிறோம்ல, அப்ப மிஷின் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் மிஷினுக்கு காஸ்ட் அதிகம். கண்டிப்பா நீங்க வித்தீங்கன்னா ஸ்கிராப் தான். பட் நான் வாங்கினது வந்து 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு உள்ள இருக்கனால அது வேல்யூ வந்து 100% தான். என்னால வந்து அந்த கம்பெனியை வந்து வேற ஒருத்தர் கைமாத்துறதுனால அது இடத்தோட வசதி வேணும்ல, அதனால அவர் எடுத்துக்கிறேன்னாரு. சரி, நம்பிக்கை பேர்ல கொடுத்தது. ஒரு கட்டத்துல இன்னைக்கு தர நாளைக்கு தரேன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துல பணம் கேட்கறோம், கேட்க மாட்டானா? கேட்கும் போது அவருக்கு அந்த ஈகோ ப்ராப்ளம். என்ன இப்படி கேட்டு ஆக்சுவலி ஒரு வியாபாரம் எடுத்து நம்ம பண்ணணும். ஒருத்தர் கேட்டானா இந்த மாதிரி வந்து இந்த உன் பேமெண்ட் வாங்கிக்கோ, இனிமே நம்ம 2 பேர்ல எதுவுமே தேவையில்லை, அவன் சொல்றதான் வியாபாரம். பட் அவர் என்னன்னா, நீ என்ன இப்படி பேசிட்டல, நான் உனக்கு பணம் தர மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படியே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துல பணம் கொடுத்து கோவம் வராதா? நான் ஒரு 2 வார்த்தை பேச, அவர் 2 வார்த்தை பேச, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இவனா இப்படி பேசினான்ட்டு எனக்கே ஆச்சரியமா. ஏன்னா அவரு பேனாம்பேட்ல இருக்காரு, அவர் பேரு அல்தாஃப். அவரு சென்னைக்கு வந்தா அந்த ஒரு நாள் ஃபுல்லா நான் தான் பாப்பேன். அவர் பிரேயர் பண்றதுல இருந்து நான் தான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாப்பேன். உனக்கு தேவைன்னா வாய் வார்த்தை விடாம மன்னிப்பு கேட்டு நீ உன் மாமனாரையும் ஒய்ஃபை கூட்டு நேர்ல வா, அப்போதான் சொல்லுவேன். இல்ல இந்த ஜென்மத்துல உனக்கு ஒண்ணு செய்ய மாட்டான், ஞாபகம் வச்சுக்க. பரதேசிய நீ வா, நேர்ல வா. இதோட லாஸ்ட் மேற்கொண்டு ஏதாவது எனக்கு தவறான ஒரு உச்சரிப்புல பண்ண, இப்போ நீ அனுபவிக்க போற. நான் அது கண்ணெல்லாம் தான் பாத்துக்கிறேன். இப்போ நீ அனுபவிச்சுங்கிறது நீயே நினைச்சு பாரு. நீ நல்லா இருக்கிறியா, நான் நல்லா இருக்கிறேன். கர்மாந்திர பிடிச்சானே, நீ கர்மா பிடிச்சி சுத்துவேன். அல்தாஃப் எப்படி வந்து நம்மளுடைய பாலாஜியை வந்து தன்னுடைய தொழில் ரீதியில் இவர் சொல்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டுக்கு உடந்தவராக, அதாவது அந்த குற்றச்சாட்டுக்கு இவர் தான் தயாரானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசலாம் இன்னொரு இடத்துல இருந்து. மிஸ்டர் அல்தாஃப் எந்த அளவுக்கு நம்மளுடைய பாலாஜியை இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளினார் அப்படிங்கிறதான் பேச போகிறோம். சொல்லுங்கள், ஆக்சுவலாக நீங்கள் சென்னை இல்லையா? ஏற்கனவே நம்ம பேட்டியில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி தான் நாங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்க கம்பெனிகளுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு. ஆனால் இண்டிபெண்ட்டாக நாங்களே வந்து தனியாக தயாரிக்கலை, ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது கூட கூட்டு இதுவாக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கொலாப் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லையா? இப்போ அப்படி இருக்கும் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பாலாஜி ஒரு ரா மெட்டீரியல்ஸ், அதாவது ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர், சப்ளை பண்ணக்கூடியவர், எப்படி அல்டாஃபோட பழக்கப்பட்டார், அந்த ஸ்டோரி சொல்லுங்களேன். ஒவ்வொரு ஊர்ல இருந்து சரக்கு வரும். சரி சரி. இப்போ அவர் பேண்டாம்பேட்டை ஆம்பூர் சைடில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கடுக்கா டானிக்கா அந்த மாதிரி வந்து இந்த பவுடர்லாம் அவர் கடுக்கா பவுடர் இருக்குல்ல, ஆமாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்குற ஆளுங்க. அந்த மாதிரி அவங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி அந்த சேலம் பக்கம்லாம் மெட்டீரியல் கொண்டு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ கிரைண்ட் பண்ணி கொடுக்கும்போது காலங்காலமா பண்றாங்கல்ல, நம்ம வந்து எங்க தாத்தா காலத்துலேருந்தே டச் இருக்கு. ஓ, அப்படி அவர்கிட்ட இருந்து மெட்டீரியல் வாங்கி கிரைண்ட் பண்ணதை நம்ம வாங்குவோம். எப்படி அல்தாஃபுடைய ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு டச் இல்லங்க, வியாபாரத்தோட வியாபாரம். அங்கேயே 2 பேர் இருக்காங்க தாத்தா காலத்துல இருந்தே. ஆமா, 2 பேர் இருக்காங்க. இவர் வந்து சரக்கு அரைச்சி கொடுப்பாரு, இந்த தளத்துக்குலாம் போடுவாங்கல்ல, ஆமாங்க, அந்த கடுக்கா தூள்லாம் விற்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம். சரி. பட் நீங்க சரக்கு ஆக்சுவலி அவரை நான் ரொம்ப டாப்ல வச்சிருந்தேன். ஓகே. ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு. ஏன்னா நான் ஒரு 10 நாள் லேட் ஆனா திட்டுவாப்புல. ஏன்னா அறிவு இருக்கா, பேமெண்ட்லாம் லேட் பண்றேன்ட்டு 10 நாள் 15 நாளுக்குள்ளே திட்டுவாப்புல. நான் இதுக்கு அவங்ககிட்ட பல வியாபாரம் பண்ணிருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் போல இருக்கு. அவர் எந்த ஒரு காரர்? பேர்னாம்பேட்டை குடியாத்தம் அந்த சைடு. அவர் அந்த தோல் வியாபாரம் எல்லா வியாபாரம் பண்றாப்புல. கொஞ்சம் நாலேஜ் பர்சன் தான். சரி, பெரிய ஆள் போல இருக்கு, நம்ம கொடுத்துடலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட சரக்கு வாங்கும்போது வித்தின் 10 நாள் இந்த 15 நாள் கொடுத்துருவோம். சரிங்க. ஒரு நாள் லேட் ஆனா திட்டுவாப்புல. சரி கொடுத்துருவோம். நான் அந்த மாதிரி ரொம்ப பெருசா ஆனஸ்டா இருப்பார் போல இருக்கு நினைச்சுதான் அவரு சென்னைக்கு வருவார், வாரத்துக்கு 1 வாரம் சென்னைக்கு வந்தா எனக்கு தான் முதல்ல கால் பண்ணுவார். அப்ப தாத்தாவுடைய ரிலேஷன் அந்த கான்டாக்ட் இருந்தனால தான் பேரன் உங்ககிட்ட வந்து தொடர்புல வராரு. ஆமா, ஆக்சுவலி வந்துங்க இப்போ வந்து சென்னையில வந்து முன்னாடிலாம் எப்படி தெரியும், இப்போ நாட்டு மருந்துக்கு வந்து இப்போ புரோக்கர்ஸ் எல்லாரும் கம்மி ஆயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து பிஆர்ஓ மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு கடைக்கு ஒரு ஆள் வச்சு, முன்னாடி அப்படி கிடையாது. புரோக்கர் இல்லாம ஒரு கடைக்கு என்டர் ஆக முடியும். இன்னைக்கு நார்த்ல இருக்கு, பட் சென்னையில தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த லெவலுக்கு இப்ப புரோக்கருக்கு மரியாதை கிடையாது. சோ அப்ப வந்து எங்களை மீறி சரக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அந்த மாதிரி வந்து எங்க கிட்ட சரக்கு சாம்பிள் காமிச்சுதான் கடைக்கு போகும். சரி. சோ அந்த மாதிரி எந்த சரக்கு வந்தாலும் எங்கிட்ட முதல்ல காமிப்பாங்க. அப்படிதான் தொடர்பு ஏற்படும். அப்படி அப்படியே நாங்க சரக்கு வாங்குறது, விற்கிறது, பேமெண்ட் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி அவர் நான் கம்பெனி வைக்கும் போது கூட அவர் தெரியும். நான் பாருங்களேன், லூசுத்தனமா கம்பெனி வைக்கும்போது அவர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன். இந்த இடத்துல மிஷின் வாங்கினேன், இந்த இடத்துல பண்ணோம், எல்லாமே டீடைல்டு எல்லாமே சொல்லுவீங்க. அவருக்கு ஏதாவது கம்பெனி இருந்ததா ஃபர்ஸ்ட்?
யாருக்கு அவருக்கு அல்டாஃப் இல்ல அவர் ஃபேமிலி பிசினஸ், அந்த ஊர்க்காரங்க எல்லாமே வச்சிருப்பாங்க. எல்லாமே அரைக்கிற மிஷின் வச்சுட்டு பவுடர் பண்றது. ஓகே ஓகே. ரெண்டாவது அங்க லேபர் கூட ரொம்ப ரேட் கம்மி. உங்களுக்கு அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட், ஆம்பூர், வாணியம்பாடி, ஜமுனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா லேபர் அதிகம். இந்த காட்பாடி, ஓகே. சோ அந்த ஏரியால பாத்தீங்கன்னா லேபர் வந்து அதிகமா இருக்கிற ஏரியா. திருவண்ணாமலை செஞ்சு அந்த ஊர்க்காரங்க இங்க வந்து வேலை பார்ப்பாங்க. சோ ஒரு கொத்தடிமையா நினைச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஆள் தேடுறது கஷ்டமா இருக்கும், அங்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஆள் கிடைச்சிரும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு கேங்கா வந்து அவங்க வந்து அங்கங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க 4-5 பேர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் நம்ம ஏஜ் ஃபேக்டர் தான். சரி சரி சரி, கொஞ்சம் நல்ல பாண்டிங் வந்தது. சோ நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். கம்பெனி அந்த மிஷின் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லது. எல்லாமே வந்து இதுவா தான் இருப்பீங்களா? கடன்ல தான் ஓடுமா எப்படி? எதுங்க? இப்ப நான் நார்மலா ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா எடுத்த உடனே நெட் கேஷா இருக்குமா உங்களுக்கு வந்து? இல்ல, நாங்க மெட்டீரியல் வாங்கும்போது நம்பிக்கை பேர்ல வந்து 10 நாள் தான். 10 நாள் வந்து அதிகபட்சம் 15 நாள். சோ அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை லட்சம் போச்சு? ஆக்சுவலி வந்துங்க மெட்டீரியலா கொடுக்கல, மிஷினரியா தான் கொடுத்தோம். மிஷினரியா பொதுவா பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுக்கும்போது கூட கடன் கொடுத்தா, மிஷின் மட்டும் கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணுவாங்க. ஏன் இப்பதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் கேக்குறேன், மிஷினரி கொடுத்தா ஏன் கேஷ் அண்ட் கேரின்னு இப்பதான் ஃபீல் ஆகுது. சரி, நம்பிக்கை பேர்ல கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா 2-3 மாசத்துல கரெக்டா கொடுத்துருவேன், கும்புற சாமி மேல எல்லாம் பண்ணாரு. சரி, 20 வருஷம் நட்புக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால கொடுத்தோம். 2 மாசம் 3 மாசம் ஆச்சு, 3 மாசம் 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னையே ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. சரி, பேமெண்ட்லாம் கொடுக்க முடியும், உன்னால என்ன பண்ண முடியும். அப்புறம் எங்க மாமனார்லாம் போச்சு, அவர் நம்பர் எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்றது, நம்ம கொடுக்கறத வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது. சரி, பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு வந்து பெரிய சந்தேகம் இருக்கும். என்னன்னா ஏதோ ஒண்ணு புரியுது, ஆனா என்ன அவர் சொல்ல வராரு அப்படிங்கறத தெளிவா நம்மளால கிரகிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். காரணம் என்னன்னா, ஒரு நண்பர், அவர் பேர்ணாம்பட்டுக்காரர், அவர் வந்து ஒரு மிஷினரி சப்ளை பண்ணுறதுனால 20 ஆண்டுகள் பழக்கத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரீதியில் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பரம்பரையாகவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீமோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மனிதர் 40 50-60 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவருக்கு வந்து லாஸ் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த பணத்தை திருப்பி தரல அப்படிங்கிறவருக்கு புரியுது. இது எப்படி செய்யப்பட்டது, இதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய அந்த செயல் என்ன, எதனால் இப்படிப்பட்ட ஒரு இழப்புக்கு ஆளானார் மிஸ்டர் பாலாஜி, தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பேசலாம் தொடர்ந்து. என்ன மாதிரியான மிஷினரி வந்து நீங்கள் சப்ளை பண்ணீங்க? ஓனா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா, இல்லை நீங்கள் இன்னொரு இடத்துலேருந்து சப்டீலராக இருந்து வாங்கி அவருக்கு சப்ளை பண்ணதா? இப்படி இல்ல, மிஷின் வந்து நான் ஓனா வாங்கினேன். ராஜபாளையத்தில் ஒன்று வாங்கணும். சரிங்க. அதுக்கப்புறம் குஜராத்தி மிஷின் ஒன்று. ஓகே. அதுக்கப்புறம் 2 மினி பல்வரைசர் ஒன்று. ஆக்சுவலி வந்துங்க பொதுவா மிஷினோட அந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, மோட்டரு, வயரிங், காப்பரு, அதுல இப்ப கல்யாண சாத்திரம் எடுக்கிறேன்னு கல்யாண சாத்திரம் வாடகை பார்த்தா கம்மியா இருக்கும். அந்த அசசரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கல்யாண சாத்திரம் 1.5 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். அவருக்கு வந்து லட்டு மாதிரி வந்து அவருக்கு 7 லட்சம்ன்றது ஒரு அந்த அந்த ஒரு மிஷினோட காஸ்டே வராது. அதாவது என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணுவீங்களோ ஒரு மிஷின் வாங்கி அதை? ஆமா, இப்போ மிஷினரி வாங்கும்போது மோட்டர் வாங்கணும், வயரிங் வாங்கணும், காப்பர் வைக்கணும், எர்த் வைக்கணும். நார்மலா அந்த கடையில மேனுஃபேக்சரிங் வந்து டைரக்டா மார்க்கெட்ல கிடைக்காது, எல்லாம் அசெம்பிள் தான். மிஷினரி மட்டும் கிடைச்சிரும், மிஷின் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மோட்டர் வயரிங்லாம் நீங்க தனியா வாங்கி அசெம்பிள் பண்ணா, அதுக்கப்புறம் கண்டென்சர் வைக்கணும், நிறைய வேலை இருக்கு. மிஷின் கம்பெனின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே ஓகே. இது மூலமா என்ன சொல்லிக்கிறேன்னா, கம்பெனிக்கு வந்து 1க்கு 2 வாட்டி திங்க் பண்ணிட்டு வைங்க. ஏன்னா அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன். அதனால வந்து நீங்க கண்டினியூவா நடத்துற மாதிரி தான் பிரச்சனை கிடையாது. இடர்பாடு வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆக மொத்தம் கம்பெனி வைக்கும் போது வந்து கொஞ்சம் நிதானம் தேவை. டக்கு டக்குன்னு வந்தமா பண்ணமாலாம் இருக்கக்கூடாது. என் லைஃப்ல அனுபவப்பட்டது சொல்றேன். சரி, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு என்ன மாதிரியான மிஷினரி பயன்படுத்துனீங்க? இல்ல, பல்வரைசருங்க. இப்போ நீங்க பல்வரைசர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க மாவு மில் இருக்குல்ல, மாவு மில் சின்ன மிஷினுங்க. சரிங்க. அந்த ஷீகா மிஷின்ல பாத்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் மாதிரி ஒன்று இருக்கும். ஆமா, ரொட்டேட் பண்றது. இது வந்து பெருசு. இது வந்து பெரிய மிஷின் இருக்கும்போது உங்களுக்கு அந்த சிலிண்டர் மாதிரி இருக்கும். அந்த போட்டோல வரும் சிலிண்டர் மாதிரி இருக்கும். அந்த மிஷினோட காஸ்டே பாத்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு 9 லட்சம் ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் மோட்டர் 40 HP மோட்டர், அதுக்கப்புறம் வயரிங், அதுக்கப்புறம் வந்து பவர் ஃபேக்டரி வைக்கணும். பவர் ஃபேக்டரி பாத்தீங்கன்னா 8 கண்டென்சர் வரும். ஒவ்வொரு கண்டென்சர் 3000-4000 ரூபாய். ஆக்சுவலி வந்து நான் கம்பெனி வச்சு எடுத்ததுக்கு 2 வருஷம் தான். சோ 2 வருஷத்துல என்ன யூஸ் பண்ணிருக்க போறோம். சோ புது மிஷின் வாங்கின மாதிரி தான். அவர் ஆக்சுவலி அந்த மிஷின் வந்து பை பண்ணானா மினிமம் 50 லட்சம் ரூபாய் இருக்கும். சரி, எந்த வருஷம் இது நடந்தது? 2020 கம்பெனி ஆரம்பிச்சோம். 2022 ஜனவரி மாசம் கொடுத்தோம். ஞாபகம் டேட் கூட. கொரோனா வந்து முடியிற ஸ்டேஜ்ல வந்து நம்ம வீட்டுல சொன்னோம் இந்த மாதிரி வந்து கம்பெனி ஹோல்ட் பண்ணலாம், ஒரு 6 மாசம் ஹோல்ட் பண்ணி நடத்தலாம். அது பட் டிசிஷன் நானே எடுத்தோம். சரி, எம்எல்ஏ தப்பு அது. அப்ப கம்பெனி, உங்களுடைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதனால மிஷினரிஸ் எல்லாம் வந்து ஆமா, மிஷினரி வித்தாகணும், அது கையில வைக்க முடியாது. இன்னொருத்தருக்கு அந்த இப்ப நான் அல்டாஃப்காக நான் பேசல, நான் நார்மலாவா பேசுறேன். என்ன
ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் விற்பனைக்கு விற்கிறாரு. தன்னுடைய நெருங்கிய நண்பரோ அல்லது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய நண்பரோ அவர்கிட்ட வந்து அந்த பொருளை விற்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ரேட் பேசுகிறாங்க, அவங்க வாங்குறாங்க இல்லையா? இப்போ வாங்கின இடத்தில் அவர் பணம் கொடுக்காமல் போனாரா, இல்லை இவங்களுக்கு சொன்ன ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு அவர் கொடுக்காமல் போயிட்டாரா, அவருடைய பிஸ்னஸ் ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அல்டாஃப் வந்து நல்லவரா இல்லை இவரை ஏமாத்தினவரா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அல்டாஃப் கிட்ட வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ்க்காக அவர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினரியை வந்து சப்ளை பண்ணுறாரு. ஏன்னா இவருடைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மிஷினரியை சப்ளை பண்ணுறாரு. அந்த மிஷினரி அவர்கிட்ட விற்கும் பொழுது என்ன ரேட்டுக்கு விற்றாரு, என்ன ரேட்டுக்கு அல்டாஃப் ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு பிறகு எப்படி இது மோசடி நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத கேட்கலாம். நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இந்த மிஷினரி வந்து இப்போ உங்களுடைய இதை வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த மிஷினரி விற்கிறீங்க. அப்போ உங்களுடைய நண்பர் அல்டாஃப் கிட்ட தான் பேசுகிறீங்க, வேறு யார்கிட்ட பேசல? அப்போ இல்லை 2-3 பேர்ட்ட கேட்டோம். ரேட் ஒத்து வரல, இதே வேலை தான் கேட்டாங்க. இவர் இதோட ₹1 கூட தான் கேட்டார் ஒருத்தர். ஓகே சரி, யாருக்கோ 3வது ஆளு கொடுக்கறத சம்மந்தப்பட்ட ஆளு கொடுத்தா அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே. நண்பன் அது மட்டும் இல்லாம நண்பன், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அவர் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி. ஸோ இது நான் வச்ச பீரியடும் தெரியும் அவருக்கு. சரி. 2 வருஷத்துல ஒன்றும் தேய்மானம் வரப்போறது இல்லை. ஓகே சரி, நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது மூலியமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கன்வே பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தர் கம்பெனி வச்சு நொடிச்சு போயிருக்கான். இதுக்கப்புறம் அவன் லாஸ் ஆயிட்டான்ல. ஓகே. லாஸ் ஆனவன் வெறுப்புல தான் இப்போ லாஸ் ஆன பிறகு கம்பெனி எடுக்க வராங்க தெரியுமா அந்த மிஷின்லாம். இது எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டா எடுத்துன்னு போய் எல்லாம் போயிடுச்சு எடுத்துன்னு போய் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான். ஆக்சுவலாக வீட்டில் பிடுங்கின வைக்க லாபம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மனநிலை தான் இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கு. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு அவங்ககிட்ட அது எவ்வளோ பிடுங்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி அவர் 7 லட்சத்துல ஒண்ணுமே இல்லைங்க. பவர் ஃபேக்டர்லாம் இதோட ரேட்டு கூடங்க. அவருக்கு சும்மா கொடுத்த மாதிரி தான் கணக்கு. ஐயோடா. இது 2022 இல்ல, 22 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. ஜனவரி 1. ஆக்சுவலி அதுல ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு 30ஆம் தேதி தான் மழை பெஞ்சிருக்கு. டிசம்பர் பெரிய மழை. அந்த ஏரியால தண்ணி இருக்கும், உள்ளே போக முடியல. ஒருவேளை கொடுக்க முடியாத அளவுக்கு அங்க இடர்பாடு இருந்தது, கார்ல போக முடியல. நான் ரிட்டர்ன் ஆகல தான் பார்த்தோம். இவர் தான் 7:30 மாதிரி வந்துட்டு போயிடலாம், எப்படியாலும் வந்துட்டோம்ல போலாம் சொல்லிட்டு இவர் கார் எடுத்துட்டு அந்த அலை மாதிரி இருந்ததுங்க. அந்த புழல் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அலை மாதிரி இருந்து கார்ல எப்படி போயிட்டு எங்க வேலூருக்கு பெர்னாம்பேட்டைக்கு போயிட்டீங்க? பெர்னாம்பேட்ல என் கம்பெனி இங்க தானே இருக்கு. கம்பெனி இங்க, அவன் வடபேர் பக்கத்துல. ஓகே ஓகே. அது இயற்கை வந்து நம்மளுக்கு ஆதரவா இருந்தது. அன்னைக்கு கொடுக்காத வேணாம். நான் தான் இவர் பக்கத்துல இருந்து இல்ல வந்துட்டோம் போய் எடுத்துடலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குறுந்தகவல். ஓகே சரி ஓகே. அப்ப அந்த நேரத்துல வந்து அவர்கிட்ட விற்கிறதுக்கு அந்த மிஷினை வந்து அவர்கிட்ட வித்துட்டுறீங்களா? அங்கேயே அவர் வந்து இன்னொரு வண்டியில எடுத்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கே ஸ்பாட்ல வித்தின் ஒரு 1/2 hourல ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டாங்க. சரி. ஈச்சரை கொண்டு வந்து டக்கு என்னவோ ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு வீட்டுல போயிட்டு திருடுறாங்க தெரியுமா, டக்கு திருடுவாங்களே. சரி. நான் பார்க்கலான்றதுக்குள்ள மேல போய் ஒருத்தன் போல்ட்டு கைட்டு அது எல்லாத்தையும் கைட்டுட்டு எனக்கு ஒரு மிஷின் வந்து நீங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அசம்பிள் போடுறது ரொம்ப கஷ்டம். யோசிக்கவே முடியாது. டக்கு மாலை அப்படியே டக்கு கைட்டாங்க. சரி. குடுக்கலாம், எனக்கு கொடுக்க கூடாதான்னு அப்படி கேட்டாரு. சரி சரி, பழகனால தானே. சரி, எத்தனை லட்சத்துக்கு பேசுனீங்க அப்ப? இல்ல 7 லட்சம் தாங்க. 7 லட்சம் தான் பேசுறேன். சரி, அதுக்கு அட்வான்ஸ் எதை வாங்குனீங்களா அவர்கிட்ட? சார் நம்பிக்கை சார், 20 வருஷம் நட்புக்கு என்னத்த அட்வான்ஸ் வாங்குறது? 7 லட்சம் ரூபாய் நீங்களே வந்து அது வந்து எப்படியும் ஒரு 10-15 லட்சம் ரூபாய் பொருள். 10-15 45 ரூபாங்க. 45 7க்கு விற்கிறீங்க. 7 லட்சத்துக்கு. அதாவது உள்ளபடியே இது ரொம்ப பாவம். 40 லட்சம் ரூபாய் ஆன ஒரு பொருளை 7 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு தராருன்னா அதுக்கு அட்வான்ஸ் கூட தரல. அந்த 2022 அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, எதுவும் 6 மாசத்துல 3 மாசத்துல தரேன். சரி. 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள முடிக்கிறேன் தான் அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு 3-4 மாசம் கழிச்சு போன் பண்றோம். நான் பாக்குறேன். ஆக்சுவலி எனக்கு கொடுத்த அதுக்கு அடுத்த நாளே கொஞ்சம் பிசிறு தட்டிச்சு. ஓகே ஓகே. கொடுப்பானா மாட்டானான்ட்டு. சரி சரி. சரி, கொடுத்துட்ட பிறகு ரிட்டர்ன் எடுக்கலாம் பார்த்தா கூட எல்லாத்தையும் ஒரு மாதிரி பண்ணிட்டான். மிஷினே கண்டம் பண்ணிட்டாரு. ஒர்க் பண்ணலையா அங்க? இப்ப அவரு இல்ல, அவரு ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருக்காரு. மிஷின் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டாருல. அப்பயே இன்னொருத்தர் வந்து அதோட ₹1 கூட கொடுத்து என்கிட்ட கேட்டாரு. சரி, கொடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். அது நம்மளுக்கு அது அனுபவிக்க தெரியல. ஸோ வேற ஒருத்தருக்கு அனுபவிச்சா நல்லது. அதுவும் பழக்கப்பட்டால 20 வருஷம் நண்பன் வந்து அனுபவிச்சேன்னு சொல்லி கொடுத்தது. அது ஒரு கட்டத்துல 6 மாசம் பேமெண்ட் சொன்னாரு. சரி. அது 6 மாசம்ன்றது 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி. என்னப்பா இந்த மாதிரி பேமெண்ட் லேட் பண்றானா, நம்மளுக்கு அவருக்கு ஒரே வயசு தான். ஓகே ஓகே. இப்ப பணம் ஏமாந்தவன் கேட்க கூடாதா? இந்த மாதிரி திட்டக்கூடாது, ஏன்டா தரலன்ட்டு. நீ என்ன அப்படி பேசிட்ட இப்படி பேசிட்ட கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்குமெண்ட்ல போயிட்டு அவர் எப்படி என் ஃபேமிலி ஆக்சுவலி பாதிக்கப்பட்டதான் அவன் வீட்டுக்கு போகணும். ஆமா. அவன் எங்க வீட்டுல வந்து மிரட்டுறாரு. மிரட்டி நான் இந்த அப்படி செஞ்சிடுவேன் இப்படி செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு எங்க வீட்டுல
நம்ம கொஞ்சம் சாமானியம் தானேங்க, நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷன் தானே. கண்டிப்பா எதுக்கு அவன்கிட்ட பிரச்சனை பண்றது? அவன் கொஞ்சம் சட்டிலா போனா வரும்ல, அப்படி வந்தது வராம போயிடுச்சுன்னா அது ஒரு கட்டத்துல 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல நிக்குது. இப்போ உன்னால என்ன வேணா பண்ணிக்கோ, ஆடியோ நோட் கூட கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கொடுக்க முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்கிட்ட அந்த 10 பைசா வாங்க முடியாது. இதனால ஃபேமிலியில ஏகப்பட்ட பிரச்சனை. மரியாதையா உனக்கு தேவைன்னா வாய் வார்த்தை விடாம மன்னிப்பு கேட்டு நீ உன் மாமனாரையும் ஒய்ஃபை கூட்டின்னு நேர்ல வா, அப்போதான் சொல்லுவேன். இல்ல இந்த ஜென்மத்துல உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், ஞாபகம் வச்சுக்க. பரதேசி, நீ வா, நேர்ல வா. இதோட லாஸ்ட். மேற்கொண்டு ஏதாவது எனக்கு தவறான ஒரு உச்சரிப்புல பண்ண, இப்போ நீ அனுபவிக்க போற, நான் அது கண்ணெல்லாம் தான் பாத்துங்கிறேன். இப்போ நீ அனுபவிச்சுங்கிறது நீயே நினைச்சுப்பாரு. நீ நல்லா இருக்கிறியா, நான் நல்லா இருக்கிறேன், கரமாந்திர பிடிச்சானே, நீ கர்ம பிடிச்சி சுத்துவே நான் பார்க்க. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆனால் இது சரியான இடம் நான் நினைக்கல. இன்னொரு இடத்துல போயிட்டு அவர்கிட்ட இது தொடர்பான ஒரு கேள்வியை கேட்போம். இணைந்திருங்க. ஒரு மனிதன் மிரட்டுறான் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக பயப்படவே செய்வாங்க இல்லையா? எப்படி அதை வந்து எதிர்கொண்டீங்க? அந்த இழப்பு வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது? அந்த பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கும்போது கொடுக்க முடியாதுன்னு. சரிங்க. அதுக்கப்புறம் எனக்கு பேனாமெட்டில் 2-3 பேர் தெரியும். ஓகே. சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வா நான் வேணா உனக்கோசம் வந்து பேசுறேன்னு சொன்னாங்க. 2-3 பேர் போயிட்டு உட்காந்து அவங்க அப்பாட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க. பேசிட்ட பிறகு இவர் என்ன சொன்னாங்கன்னா, என் கடைக்கு வந்து பேசுங்க. அவன் கம்பெனிக்கு போறேன், அது ரொம்ப கஷ்ட காலங்க. இழந்தவன் வந்து அவன் நம்ம இடத்துக்கு வரணும், நம்ம அவன் இடத்துக்கு போறோம். அவன் என்ன சொல்லனா, நீ வந்துட்டா வெளியெல்லாம் போக முடியாது. என் பக்கத்துல இருந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க, அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. நான் இருக்கும்போது இப்படி பேசியிருக்கான், இந்த மாதிரி எனக்கே கஷ்டமா இருக்கு, எங்க ஊர்ல இருந்துட்டு ஒருத்தர் இப்படி பண்ணியிருக்கான், என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. என்னால அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து என் இடத்துல இருந்து வெளியே போக முடியாது, இதை நான் வீட்டில் சொல்லலை, சொன்னா பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றதுன்னா, அவர் வந்து நம்மளை த்ரெட்டன் பண்ணும்போது எங்க வீட்டில் என்ன நினைச்சாங்கன்னா, போனது போகட்டும், எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் பேங்க்ல லோன் கட்டிட்டு இருக்கேன். அந்த இப்போ வரைக்கும் பேங்க்ல லோன் கட்டிட்டோட ஆக்சுவலி லோன் இன்னொருத்தர் வந்து எனக்கு கையெழுத்து போட்டார். அவருக்கு சிப்ளிங் கொடுக்காம கூட இருக்கலாம், கொடுக்க முடியல என்னால. பட் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து என்ன புஷ் பண்ணி அப்புறம் நகையை அடமானம் வச்சு அந்த லோனை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் நான் வந்து கட்டிட்டு இருக்கேன். எவ்வளவு லட்சம் ரூபாய் இப்ப லோன் இருக்கு பேங்க்ல? இன்னும் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. இது மாசம் 10 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன். சரி, 2022 நடந்த இந்த சம்பவம் இன்னைக்கு 2026 மே கடந்து போயிடுச்சு இல்லையா? ஜூன் 1ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ நாட்களுக்கு பிறகும் இந்த நேர்காணல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அல்தாஃப் கிட்ட இருந்து எந்த ஒரு அழைப்புமே உங்களுக்கு வரலையா? அவரு எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இல்லை, நான் கேட்குறேன், ஒரு மனிதராக இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. ஒரு மனிதர் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொரோனாவில் ஒரு பிஸ்னஸை லாஸ் ஆகி அதை டோட்டலாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அந்த மிஷினரியை ஒரு நண்பருக்கு கொடுத்து அவர்கிட்ட ஒத்த பைசா கூட வாங்காமல் அந்த வாங்கினீங்களா? இல்லை, ஒத்த பைசா ஒரு 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. கூட 20,000. ஓகே, அந்த 20 போட்டு ஒரு 1.25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. மற்றதெல்லாம் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அதனுடைய வட்டி கட்டுறதுக்கு இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு லாஸ் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இவரை மாதிரி அல்தாஃப்க்கு ஒரு பெரிய லாஸ் இருக்கலாம், பெரிய இழப்பு இருக்கலாம். அந்த இழப்புக்கு மத்தியில் அவருடைய பிஸ்னஸ் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். அதை சொல்லி எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பாலாஜி அப்படின்ட்டு அந்த மியூச்சுவலான ஒரு இதுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து ஒரு இது நடக்கலையா உங்களுக்கு? ஆக்சுவலி அவருக்கு லாஸ் எல்லாம் இல்லைங்க, அவர்கிட்ட ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓ, லாஸ் இல்லைன்றீங்க? டிராவல்ஸ் நடத்துறாரு. ஓகே. அப்புறம் அந்த தோல் வியாபாரம், அந்த ஆட்டு தோல் வியாபாரம், அந்த ஏரியால அந்த அது வியாபாரம் பண்றாங்க. ஸோ அவர்கிட்ட 30 பேர் வேலை பார்க்குறாங்க, டிராவல்ஸ் நடத்துறாரு. பணத்துக்கெல்லாம் எடுப்பு கிடையாது. அப்போ பணத்துக்கு எடுப்பு இல்லை. வந்து இன்னைக்கும் பஜார்ல மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. வாரத்துக்கு வந்து ஒரு 3 லோடு சரக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, எல்லாமே வந்து கண்கூட பார்த்துட்டு இருக்கு. ரைட். இந்த இடத்துல நம்ம ஆஷா பேசலாம். ஏன்னா வியாபாரம் இல்லை, எனக்கு தொழில் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பாலாஜி சொல்கிறது ஒரு பக்கம், இவருடைய நியாயம்னு பார்க்கும்போது அங்கே ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா ஒரு வாதினா இன்னொரு பிரதிவாதிக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, அதை நம்ம கேட்டு தான் ஆகணும் இல்லையா? ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது உங்கள் சைடில் அவர் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க, அவர் சம்பாதிச்சிருக்கார், பணம் இருக்குது. ஒரு பணம் இருக்கக்கூடியவர் கொடுக்காமல் போனால் கண்டிப்பாக இது பெரிய தப்பு தான். கண்டிப்பாக அல்தாஃப் இந்த பேட்டியை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்காக தெரியப்படுத்துங்க. பாலாஜி கிட்ட பேச முடியலனா கூட நாங்களாவது உங்களை சந்தித்து உங்களை பேட்டி எடுத்து அது தொடர்பாக பாலாஜியோடைய தொடர்பை ஏற்படுத்தி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லதில்லை. ஒரு ஆரோக்கியமான மனிதர்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு இது அழகில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவருடைய மனவழி
நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலாஜி, ஆக்சுவலாக இப்போ அல்தாஃபுடைய புகைப்படத்தை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணலாம். இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அல்தாஃப் நீங்கள் கூட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட இந்த வீடியோவை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அது பாலாஜிக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத பாலாஜியுடைய தொடர்பில் நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுக்கும் அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா ஒரு நொடிந்த ஒரு மனிதனுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவது ஒரு 20 ஆண்டு நட்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரியமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி பாலாஜி, சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அல்தாஃபுடைய பிரச்சனையில் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு. சரி, இது கடந்து பார்க்குறப்ப எர்பல்ஸ் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது? இல்லை, மார்க்கெட் நல்லா இருக்கு. என்ன பிரச்சனைனா, யாரையிலையும் வந்து சரக்கு இப்போ தமிழ்நாட்டு வரைக்கும் நம்ம திங்கிங் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு லெவலே வித்துட்டு இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து 150 கோடி 160 கோடி மக்கள் தொகை அரௌண்ட் 200 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வடநாட்டில் நிறைய நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டும் போது நம்மளுக்கு சரக்கு விற்க முடியாத அளவுக்கு இருக்கு. சரி, இப்போ எல்லாருக்கும் என்னாச்சு, நம்பிக்கையே கெட்டு போயிடுச்சுங்க. யாருக்கிட்ட கொடுத்தா பேமெண்ட் வருமா வராது அந்த டவுட்ல இருந்தாலும் நீ வியாபாரம் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஏமாத்துக்காக நிறைய ஆனது. இந்த கொரோனாக்கு அப்புறம் வாழ்க்கை என்ன பாடம் கற்றுக்கிறது இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை. அதனால வந்து என்ன மெட்டீரியல் வாங்கினாலும் வாங்குறோம், கேஷ் அண்ட் கேரி வாங்குறாங்க. இங்க கொடுக்குறதுல பேமெண்ட் வராதப்போ ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மெட்டீரியல் வாங்கி சரக்கு பேமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போயிருக்காருன்னா பாத்துக்கோங்க. அதனால வந்து பேமெண்ட் நம்பிக்கை போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு. இப்போ நான் ஏமாந்துருக்கேன்ல, என்ன சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பாக்குறாங்களா, அவர் நம்ம சும்மா இருந்தாலே லாபம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து மெட்டீரியல் வாங்கி வித்தாதான் எக்கனாமி வளரும். நீங்க வந்து ஒருத்தர் ஏமாந்து அது வந்து பல பேருக்கு பாதி. இதுதான் சொல்ல வந்தேன். யாரும் ஆக்சுவலி ஏமாத்துறது வந்து என்ன ஏமாத்துறன்னு நினைக்கிறாங்க. இந்த சொசைட்டில பாதி பேர் ஏமாறவங்களை கண்டு பயப்படுறாங்க. அதனால எல்லாருக்கும் வியாபாரம் தொடர்பு கட்டாகும்போது என்ன ஆகும், ஒட்டுமொத்தமா எக்கானமி வந்து ஒரு பூம் லெவல்ல அது என்ன நினைக்க தோணும், நீ வியாபாரம்னா அடுத்தவன் பண்ண மாட்டான் அப்படி தோணும். பட் அதை போல ஒரு 10 பேர் நினைச்சானா, அப்புறம் வாங்குற இடத்துல நம்ம கொடுக்குற இடத்துல வாங்கல நினைச்சு அவன் என்ன பண்ணுவான், அவன் வாங்குறது கட் பண்ணுவான். இதனால ஈல்டு கட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இது பாதிப்பு வரும். அது ஏமாத்துறவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. அதாவது ஏமாறக்கூடியவர்கள் இருக்கிற போது தான் ஏமாற்றக்கூடியவர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்வாங்க. நான் எப்பயுமே ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காஷன் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாற்றக்கூடியவர்கள் ஆட்டோமேட்டிக்கலாக காணாமல் போயிடுவாங்க. அதான் உண்மை. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து ஏமாற்றக்கூடியவர்களை ஏமாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத யதார்த்த உண்மை. நான் வந்து காஷனாக இருக்கேன்ப்பா, நான் ஏமாறவே மாட்டேன்ப்பா, ஏமாற்றவும் மாட்டேன்பா அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அல்டாப், நான் பாலாஜி. நம்ம வந்து 20 வருஷமாக பழகியிருக்கோம். எவ்வளோ சரக்கு வாங்கியிருக்கேன், எவ்வளோ கொடுத்துருக்கேன். ஸோ நம்பிக்கை பேரில் வந்து மிஷின் விற்கும் போது நீ பேசின வார்த்தையில் இன்னும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. நீ மிஷின் வாங்கும்போது என்ன சொன்னேன்னா 6 மாதத்துக்குள்ளே பேமெண்ட் அடைச்சிடும்னு சொன்னது. ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஏதோ தவறுதலாக பேசியிருக்கலாம். பாதிக்கப்பட்ட பேசுகிற இயல்பு தான், பேசியிருக்கலாம். ஸோ அதை தப்பாக எடுத்துக்காமல் என் பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நான் பேங்க்கில் வந்து லோன் கட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டப்படுறோம். உன்னை இது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி யூடியூப்பில் 2-3 வாட்டி சொல்லியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பெரிய தப்பாக எடுத்துக்காமல் ஸோ இந்த பேட்டியை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து என் பேமெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நட்பாக இருக்கிறது, வியாபாரத்தில் தொடர்பு இருக்கிறது நம்ம காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். இதுதான் நம்ம 20 வருஷம் பழகினதுக்கு இந்த உதவி மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த நேர்காணலில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அல்தாஃப் அப்படிங்கிற ஒரு நண்பர் 20 ஆண்டுகள் பயணப்பட்டவர், வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பாலாஜி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒட்டி தான் இந்த பேட்டி முழுக்க போயிருக்கு. ஆக்சுவலாக பாலாஜி, நீங்கள் சொன்ன மாதிரி அல்தாஃப் கொடுத்த அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம் சராசரி எல்லா மனிதர்களுக்குமே. உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாக்கிச்சு, எப்படி அதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இன்னும் ஓவர் கம் பண்ணல. முதல்ல வந்து பாதிப்புன்றது பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இந்த ஏமாந்ததுலேருந்து நான் இப்போ சரியாக வியாபாரத்தில் கூட பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா யாரை பார்த்தாலும் சந்தேகம் வருது, இவன் பேமெண்ட் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா. ஒரு இடத்துல ஏமாந்தது. ஆமாம், ஏமாந்தது. ஏன்னா ஒரு 20 வருஷம் நட்புன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு தலைமுறைக்கு கிட்ட வரும். ஓகே, நம்ம ஃபேமிலி மெம்பரோட நண்பனை தான் பெருசாக மதிப்போம். அவன் இந்த மாதிரி ஏமாறும் போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஊண்டிங் மாதிரி ஆகிட்டு இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது. நீங்கள் வியாபாரத்தில் யாரை நம்பணும் நம்பக்கூடாது வியாபாரம் பண்ணாலும் அது சரியாக விளங்காது. புரியுது. யாரையும் உங்களால் வந்து வருமா வராதா டவுட்ல எவ்வளோ நினைக்க முடியும். அதனால் வியாபாரத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் மீண்டும் வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மனசளவில் பார்த்தீங்கன்னா இப்போது அவனை நினச்சிருந்து சுகரே வந்துடுச்சுங்க. எனக்கு சுகரு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இவன் பணம் கொடுக்கறது என் வியாதிக்கு சரியாகுமான்னு தெரியல. ரெண்டாவது ரீசெண்டாக வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி காதில் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து காதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஐயோடா. அதுக்கப்புறம் வந்து மூக்கில் ஆப்ரேஷன், இன்னொரு காது கூட ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு பேமெண்ட் இல்லை. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பேமெண்ட்டே அதுக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கு. ஸோ எடுப்புன்றது வந்து அவர் நினைக்கலாம் 7 ரூபாய் என்ன இருக்க போகுது, 2 லட்சம் என்ன இருக்க போகுது. அன்னைக்கு அந்த சின்ன பேமெண்ட் ஒருத்தர் ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதோட தொடர்ச்சி தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் நடந்தது. ஸோ அது கூட அவன் நினைச்சிட்டு போயிட்டு கூட ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். என்ன உயிர் போற போதெல்லாம் காது மூக்கு இந்த காது ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் சுகர் வந்துருச்சு, ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஸோ இந்த பேட்டி மூலமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த அவர் பாப்பாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கர ஸ்மார்ட் அவர். ஸ்மார்ட்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ வருஷம் பழகி இருக்கும், இத்தனை எவ்வளோ வாட்டி நம்ம கூட டிராவல் பண்ணியிருக்கோம். அதனால வந்து கொஞ்சம் அவர் கொடுக்குற பேமெண்ட்டே எனக்கு ஒன்றும் அவன் ஆக போகிறது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு இப்போ நடக்கிற ட்ரீட்மெண்ட் செலவுக்காவது வருத்தம்னு சொல்லி பார்க்குறேன். கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். உள்ளபடியாவே ரொம்ப மன வருத்தத்தோட பேசிட்டு இருக்காரு மிஸ்டர் பாலாஜி. அவருடைய மன வருத்தம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்தாஃப் வந்து இந்த பேட்டியை பார்க்கணும். பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கான ஒரு தீர்வை அவர் செய்வார்னு நம்புகிறோம். இல்லை நண்பர்கள் யாராவது அல்தாஃபுடைய நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தால் ஒரு ஹெர்பல் துறையில் இன்னொரு புது தொழிலதிபரை நம்ம வந்து சந்திக்கலாம். ஒரு நல்ல மனிதனை மறுபடியும் மீட்டெடுத்த சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே உரித்தாகதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பாலாஜியினுடைய மன நிம்மதிக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி பாலாஜி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விரைவில் மனசில் இருக்கிற குறையெல்லாம் கொட்டி தீர்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்குது. இந்த பேட்டி மூலமா நம்ம நினைக்கிறது நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக விரைவில் உங்களை வந்து வேறு தளத்தில் வேறு விதமான ஒரு பேட்டியில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் விமர்சனங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். அல்தாஃப் பற்றியும் மிஸ்டர் பாலாஜியை பற்றியும். சரியா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.